தியான ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து முதல்ல அந்த இது வரைக்கும் சொல்லுவோம். தியான ஸ்லோகத்தில் ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே அது வரைக்கும் நம்ம சொல்லுவோம். அப்புறம் அந்த அது ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது முடிஞ்சா ஜெராக்ஸ் எடுத்து हरि ओम श्री गुरुभ्यो नमः. ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ओम शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. भक्त्राध्या पारिषत्या परश्चदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये. व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदान्तं तपोनिधिं. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धना विमुच्यते. नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. सच्चिदानन्दरूपाय कृष्णाय क्लिष्टकारिणे नमो वेदान्तवेद्याय गुरवे बुद्धिसाक्षिणे. कृष्णद्वैपायनं व्यासं सर्वलोकहिते रतं वेदाब्जभास्करं वन्दे क्षमादिनिलयं मुनिं. सहस्रमूर्ते पुरुषोत्तमस्य सहस्रनेत्राननपादबाहोः सहस्रनाम्नां स्तवनं प्रशस्तं निरुच्यते जन्मजरादिशान्त्ये. சாந்தியை சாந்தியை சரியா. ஸோ நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம வந்து அழகாக நடத்தி நமக்கு வந்து ஈஸ்வர கிருபா குரு கிருபா இல்லையா, நமக்கு வந்து தொடர்ந்து இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு பௌர்ணமி நன்னாள் இல்லையா. அப்போ பௌர்ணமி அப்படிங்கும்போதே ஒரு ஹிதமான ஒரு விஷயம் இல்லையா. அப்போ நமக்கு வந்து அந்த பூர்ணத்துவத்தை பூர்ணமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இல்லையா. அப்போ பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து எப்படி ஆனந்தமாக இருக்கோ அந்த மாதிரி நான் பூர்ணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ஆனந்தத்தை தரும் இல்லையா. நான் யார் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்கிற வரைக்கும் என்னது நான் பூர்ணன் கிடையாது இல்லையா. எனக்கு ஏதாவது ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டுட்டு அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் என்னது எனக்கு ஒன்றும் வேணாம் ஜி அப்படின்னு சொல்லுவோம். பட் கொஞ்சம் அப்படியே பேசி பார்த்தோன்னா லிஸ்ட்டே வரும் இல்லையா. இது வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு பிரார்த்தனைகள் நிறைய இருக்கும். அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பூர்ணத்துவம் இல்லாத ஒரு அந்த மூன் மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ அந்த பூர்ணமாக நான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் படிக்கணும். ஏன்னா நீ அபூர்ணனாக இருக்கும்போது உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் உன்னை பூர்ணனாக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம பார்க்குறோம்ல எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்க, அவங்க பணக்காரங்க எல்லாருக்கும் எத்தனை பணம் கிடைச்சாலும் திருப்தி ஆகிடுறாங்களா? திருப்தி ஆறதில்லை. அப்போ எதுலேயுமே திருப்தி வராத என்னை எப்படி பூர்ணன் நான் தெரிஞ்சுக்கிறது? எப்படி அந்த பௌர்ணமியில் பார்க்கக்கூடிய அந்த நிலாவை, இன்னைக்கு ராத்திரி நீங்கள்லாம் நிலா பார்ப்பீங்களா, அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த பூர்ணத்துவம்
நானாக ஆக வேண்டும். அதுதான் வந்து அழகு இல்லையா, அதுதான் வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அதுவாக நான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரத்தில் தான் நீ பூர்ணனாக எப்படி ஆக முடியும் அப்படிங்கிறத, நீ பூர்ணன் தான், நீ ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நீ பூர்ணன் தான் அப்படிங்கிறத நமக்கு அந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது இல்லையா. அப்போ அதுதான் நமக்கு வந்து என்ன சொல்வோம், நமக்கு வந்து திருக்குறளில் என்ன சொல்கிறது, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு ஒரு குறள் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் இல்லையா. அப்போ தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால், அதாவது தனக்கு உவமை இல்லாதவன் யாரு அப்படின்னு சொன்னால் அந்த பகவான். அவருக்கு அவருடைய திருவடிகளை சார்ந்தவர்களுக்கு தவிர தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப அதை தவிர என்னுடைய துன்பங்களை நீக்குவதற்கு வேற ஒண்ணுமே வழி கிடையாது இல்லையா. அந்த பகவான் கிட்ட நான் வந்து சரணடையணும், அதுதான் வந்து என்னுடைய ஒரே வழி இல்லையா. அப்போ அப்படி இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மனக்கவலை கவலை கவலை. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அந்த பிரம்மாஜி முதல் அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கவலை அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கவலை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சின்ன குழந்தை வேணால் அப்படியே ஓடி ஆடி விளையாடும் போது அதுக்கு ஒன்றும் கவலை இல்லாத மாதிரி இருக்கும். பட் அது கொஞ்சம் ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணோம், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, கவலையாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, பட் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும் இல்லையா. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கவலைங்கிறது யூனிவர்சலாக எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அப்போ அந்த கவலை போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை வணங்கணும். அந்த பகவானை வணங்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இல்லையா. இப்போ வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த கவலையாகவே இருந்துட்டா பரவாயில்ல, அந்த கவலையிலேருந்து அது எப்படி மாறுதுன்னு சொன்னால் பயமாக மாறுது இல்லையா. ஒரு விதமான ஒரு பயம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயம்தான் நமக்கு ஒரு கவலையை கொடுக்கறது இல்லையா. அப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு பயம், இப்போ ஒரு விஷயத்தில் ரொம்ப நாள் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு பயம் வரக்கூடாது இல்லையா. இப்போ கல்யாணம் போகிற ஒரு பொண்ணுக்கு அந்த வீடு எப்படி இருக்கும், ஒரு விதமான பயத்தை கொடுக்கும். யார் என்ன சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், நியாயம். அதே வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். யார் எப்படி இருந்ததோ அப்போ வீட்டில் இருக்கிறதுக்கு பயம் இருக்காது இல்லையா. அப்போ பயம் வந்து ரொம்ப நாள் இருந்தால் நோ ப்ராப்ளம். அப்போ நமக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு விஷயத்தில் இருந்தோன்னா பயம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் ரூல். கரெக்டா? ரூலுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், கல்யாணம் ஆகி வர பொண்ணு முதல்ல பயப்படுறா, அப்புறம் பயப்படுறதில்ல. முதல்ல சமைக்கிறதுக்கு பயப்படுறா, அப்புறம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா சமைக்கிறதுக்கெல்லாம் பயமே கிடையாது. நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயமே கிடையாது. முதல் நாள் மாமியார் நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு பயப்படுறோம். 10 வருஷம் கழிச்சு மாமியார் நல்லா இல்லைன்னு சொன்னால் கவலையே கிடையாது, ஆமாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா. அப்போ ரொம்ப நாள் ஒரு விஷயத்தில் இருந்தால் பயம் போகணுங்கிறது ரூல், கரெக்டா? ஆனால் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நான் இருந்தப்புறம் எனக்கு பயம் இருக்கா இல்லையா? ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் பயம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. என்னது, இப்போ மற்றவங்களுக்காக மற்ற பயம் தான் இருக்குது இல்லையா. பணம் சம்பாதிக்கலாம் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து என்னை வந்து மதிக்கலைன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம். ஆனால் வயசு ஆக 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 என்ன பயம் இருக்குது, எப்படி என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்ற பயம் வந்து நமக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது இல்லையா. அதில் தான் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், ஜி எனக்கு மரணத்தை பார்த்துலாம் ஒன்றும் பயம் இல்லை ஜி, ஆனால் எப்படி வரணும், புஸ்க்குன்னு வரணும் இல்லையா. எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கே தெரியாமல் வரணும். அதுதான் வந்து அந்த மரண பயம் தான் பெரிய பயம், இருக்கிறதுலே பெரிய பயம் எது அப்படின்னு சொன்னால் அந்த மரண பயம். அதையே நம்ம வந்து பகவானை வேண்டிக்கும் போது சில இது வேண்டுதல் எல்லாம் வேண்டிப்பா. என்ன அப்படின்னு சொன்னால் அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பா இல்லையா. அப்போ எப்படி வேண்டிக்கலாம், அனாயாசேன மரணம் இல்லையா, எனக்கு வந்து அது வர்றதே தெரியாத மாதிரி எனக்கு இருக்கணும்னு வேண்டிக்கலாம். பட் அது நம்ம கையில் இருக்கா, கிடையாது இல்லையா. அப்போ அந்த பயத்தை நான் எப்படி போக்குறது அப்படின்னு சொன்னால்
நமக்கு என்ன பயம்? ஒன்று வந்து மரணிக்கும் தருவாயில் எப்படி இருக்குமோ, என்ன வலி இருக்குமோன்ற ஒரு பயம். இன்னொன்று மரணிச்சதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சுன்னு நம்மளோட உண்டா? கிடையாது. என்னது? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு திருப்பியும் அப்படியே சுக்லாம்பரதரம்ல ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்போ திருப்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு திருப்பியும் நான் வருவேனே, அந்த பிறவி எனக்கு எப்படி இருக்குமோன்னு நம்ம வந்து பயப்படுறோம் இல்லையா? அப்போ பயம் பயம் பயம்ன்றது நமக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இருக்கும்போதும் பயம், சரி உயிர் இது பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் பயம், அப்புறம் உயிர் விட்டதோட தருவாயில் நமக்கு என்ன பயம்னா என்ன அடுத்த ஜென்மம் வந்துருமோன்ற பயம் இல்லையா? அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு? நீ வந்து அபயம், நான் வந்து உனக்கு அபயம் தரேன், நீ கவலைப்படாது, நீ வந்து என்ன வேண்டின்ண்டே இரு, என்ன நீ நினச்சிண்டே இரு இல்லையா? அப்போ நம்ம வந்து அந்த சிவதாண்டவ ஒரு பாட்டில் கூட நம்ம வந்து கேட்டோம் இல்லையா? அந்த இவர் வந்து சொல்கிறார், சங்கரர் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால், நீ வந்து எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால நீ உமையாசக வந்து என்னுடைய ஹிருதய குகைக்குள்ளே நடனமாடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பாட்டு வந்து சங்கரர் இயற்றின பாட்டில் இருக்குது. அப்போ நீ அதுவாது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று வேற பகவான் என்ன சொல்கிறாருன்னா கேரண்டியாக சொல்கிறார், 8வது அத்தியாயத்தில் கேரண்டியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹ பிரயாதி சமத்பாவம் எப்பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்திர சம்சய அப்படின்னு 8வது அத்தியாயம் பகவத்கீதாவில் பகவான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ சந்தேகமே படாத, நீ கடைசி நிமிஷத்தில் என்னை நினச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ என்னையே வந்து அடைவாய். யூ டோன்ட் ஹாவ் டு வரி, ஒரு பிட்டு கூட நீ சந்தேகப்படாத அப்படின்னு நாஸ்தி அத்திர சம்சய, நீ கொஞ்சம் கூட சந்தேகப்படாதே, டவுட்டு படாதே அப்படின்னு பகவான் சொல்லுவார். அப்போ நமக்கு இப்போ என்ன பண்ணணும்? இந்த பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணி, பகவானே நீ அந்த நேரத்தில் எனக்கு எப்படியாவது உன்னை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய தன்மையை கொடு, ஏன்னா நீ வந்து கேரண்டியாக சொல்லிட்ட, அப்போ நான் ஞாபகம் வச்சுட்டேன்னா உன்னையே நான் வந்து அடைவேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இப்படி எல்லாம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பயத்தை போக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த பயத்தில் இப்போ நம்ம இப்படி இருக்கோம்ல, அதே இந்த தேசப்பற்று இருக்கக்கூடிய ஆர்மி நேவி அவெல்லாம் வந்து அவெல்லாம் என்னத்துக்கு போகிறா? தைரியமாக அந்த எதிரியோட போய் சண்டை போடும்போது அவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஒரு குண்டு பட்டா நம்ம வந்து அந்த வாருக்கு போகும்போது என்ன தெரியும்? யார் வேணா எதிரியும் போகலாம், நானும் போகலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த ஒரு முடிவோடு தான் அவன் போகிறான். அப்போ அவனால் எப்படி அதை வந்து தைரியமாக வந்து எதிர்கொள்ள முடியறது? நம்மளால் வந்து நிதர்சனமாக இருக்கக்கூடிய இந்த உண்மையை என்னால் எடுத்துக்க முடியல, பயந்துட்டே இருக்கேன். அவனுக்கு மட்டும் எப்படி அந்த பயம் இல்லை அப்படின்னு சொன்னால், அவன் வந்து தன்னுடைய இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டான் இல்லையா? இந்த பாடி வந்து என்னோடது கிடையாது, இந்த பாடியை நான் தேசத்துக்காக தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த தேசம் அது வந்து தனக்கு பெருசாக தெரியறது, தன்னுடைய உயிர் அவனுக்கு பெருசாக தெரியலை. அப்போ செல்ஃபிஷ்னஸை கொஞ்சம் விட்டால் கூட இந்த மரணத்துக்கு பயப்பட வேண்டாங்கிறது கிளாரிட்டியோட தெரியுது இல்லையா? செல்ஃபிஷாக நான் இருக்கிற வரைக்கும் தான் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி வருமோன்னு பயப்படுறேன். ஆனால் ஒருத்தன் டைரக்டாக போய் குண்டை அப்படியே டைரக்டாக வந்து அந்த இந்த ஃபோர்ஸில் போய் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன தெரியுது? செல்ஃபிஷ்னஸை கொஞ்சம் விட்டோன்னா நமக்கு இந்த மரண பயம் வந்து போகும். அப்புறம் அந்த காலத்து தேசப்பற்று இருக்க வீரர்கள்லாம் என்ன பண்ணா, அவனை வந்து தூக்கில் போடும்போது கூட ஒருத்தவங்களும் என்ன பண்ணாங்க, நீ என்ன வேணா என்னை தூக்கில் போடு, நான் திருப்பியும் பிறப்பேன், விதையாக வந்து இதே தேசத்தில் நான் பிறந்து நான் திருப்பியும் தேசபக்தனாக நான் உருவெடுப்பேன்னு சொன்னான். நம்ம என்னடானா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்க்கு பயந்துட்டு இருக்கோம். அவன் மட்டும் எப்படி அப்படி தைரியமாக சொல்ல முடியறது இல்லை? அப்போ என்ன உன்னோட பர்பஸ் அப்படிங்கிறத நீ கிளாரிட்டியோட புரிஞ்சுண்டு இந்த வாழ்க்கையில் டீல் பண்ண அப்படின்னு சொன்னால்
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அப்ப அது எனக்கு தெரியாத வரைக்கும் என்னது, இந்த உடம்பு நானு, இந்த உடம்பு நானு, இந்த உடம்புக்கு என்ன வருமோ ஏது வருமோ அப்படின்னு குறுகிய மனப்பான்மையில நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பயமானது என்னை தொற்றிக்கொள்ளும். ஒன்னா முடிஞ்சா தேசத்துக்கு அப்படின்னு நம்ம இருக்கணும். அப்படி அதெல்லாம் இந்த வயசுல நான் எங்க ஜி அதெல்லாம் போறது அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணணும், சாஸ்திரத்துக்கு வந்துடணும். சாஸ்திரத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேகம் நீ கிடையாது, நீ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது, தெய்வம் நீ என்று உணர். இதான சாஸ்திரம் எனக்கு சொல்லி கொடுக்கறது இல்லையா. அப்ப இந்த லிமிட்டட் பாடி நீ கிடையாது, நீ உண்மையாவே யாரு, தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொல்லி. அப்ப தெய்வத்துக்கு அழிவு இருக்கா இல்லையா, பகவானுக்கு அழிவு இருக்கா, அழிவே கிடையாது. அவர் எப்பவுமே இருந்து கொண்டே இருப்பவர். அப்ப அதை புரிஞ்சிக்கிறதுக்கு சாஸ்திரத்துக்கு வரணும். அப்ப ஒன்னா நான் இப்படியே பயந்துட்டே இருந்தேன்னா, இல்லை ஜி எனக்கு பயமாவே இருக்கு அப்படின்னு சொன்னா நீ பகவான் கிட்ட வேண்டிக்கோ, பகவானே எனக்கு ஈஸியா அனாயாசேன மரணம் கொடு அப்படின்னு வேண்டிக்கோ. அப்படி அதுவும் கேரண்டி, எனக்கு பகவான் மேல நம்பிக்கை இல்லை, நான் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், பகவான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அடுத்தது என்னது, கீதையில சொன்ன மாதிரி பகவான் அந்த க்ஷணத்துல நினைச்சிட்டேன்னு சொன்னா நான் பகவானை அடைந்து விடுவேன். அதனால அந்த ஆப்ஷனை நான் யோசிக்கணும் இல்லையா. அப்ப அதுக்கு தான் பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாமம் சொன்னா பத்தாதுன்னு 1000 நாமங்கள் இல்லையா. ஒரு நாமம் அந்த நேரத்துல சில பேரை ஞாபகம் வராதுல்ல, அங்க கூப்பிட்டு தட்டி தட்டி நம்ம கேட்பாங்க, யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கா பாரு, நம்மளை தட்டி தட்டி கேட்பாங்க இல்லையா. அப்ப அந்த பேர் நமக்கு ஞாபகம் வராது, ஒரு பேர் ஞாபகம் வராது, 1000 பேர்ல ஒரு பேர் கூடவா நமக்கு ஞாபகம் வராம போயிடும் இல்லையா. அதனால 1000 பேரை நம்ம படிக்கிறோம். பகவான் அந்த நேரத்துல நினைச்சோம்னா நமக்கு கண்டிப்பா பகவானை அடைந்து விடுவோம். அது ரெண்டாவது. இல்ல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உன்னுடைய அந்த மனசோட விஸ்தாரமாக்கு இல்லையா. எப்படி அந்த தேச பக்தர்கள் இந்த தேசத்துக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு இருக்காங்களோ, நீ அந்த மாதிரி உன் மனசை விசாலமாக மாற்று. இல்ல அதெல்லாம் இப்ப என்னால முடியாது ஜின்னா, ஒரே வழி சாஸ்திரத்துக்கு வர்றது மட்டும்தான் ஒரே வழி. சாஸ்திரம் உனக்கு தெய்வம் நீ என்று உணர் அப்படிங்கிற உண்மையை உனக்கு சொல்லி, நீ தெய்வம் தான், நீ அழிவற்றவன் இல்லையா, ஆத்ம சைத்தன்யம், நீ அழிவற்ற ஆத்மா நீ அப்படின்ற உண்மையை உனக்கு புட்டு புட்டு வச்சிடும். அதுக்கப்புறம் வந்தா என்ன போனா என்ன, நான் அழியாதவன், இந்த தேகம் வரும் போகும். யாராவது ஒரு தேகம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருந்திருக்கா இல்லையா. சிரஞ்சீவின்னு நம்ம சொல்றோமே, அந்த சிரஞ்சீவியோட தேகம் இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணில் யாராவது கண்ணில் விழுந்திருக்கா, விழல. அப்ப தேகம்னா போய் தான் தீரும். அந்த உண்மையெல்லாம் சாஸ்திரம் எனக்கு சொல்லி கொடுத்துரும். அதனால அபயம், பயமற்ற வாழ்க்கை என்னால வாழ முடியும். அப்ப அதுக்கு பக்தி ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. பக்தி ரொம்ப அவசியம். அப்ப அந்த பக்திக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப அவசியம். 1000 நாமங்களை நம்ம பாடணும் இல்லையா. இப்ப இந்த 1000 நாமங்கள் நான் பாடணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த 1000 நாமங்கள்ன்றது என்னது, ஃபுல்லா பகவானை பத்திய பிரைஸ் இல்லையா. பகவானே நீ இப்படிப்பட்டவர், நீ இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பகவானை பிரைஸ் பண்றோம். இப்ப நான் அந்த பக்கம் யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க, என்ன அவங்கள கூட்டிட்டு வரேன், உங்க யாருக்கும் அவளை பத்தி தெரியாது, அவங்கள இங்க நிறுத்தி நீங்களாம் அவங்கள பத்தி பிரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்லுவீங்க, எனக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன செய்ய அவரை பத்தி பேச முடியும், திடீர்னு அவரை கூப்பிட்டு நீங்க பிரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன், நான் எப்படி பிரைஸ் பண்ண முடியும். ஏதாவது நீங்க ஒன்னா அவளோட பயோடேட்டா ரெஸ்யூமே ஏதாவது ஒன்று கொடுத்தா கொஞ்சம் படிச்சுட்டு அவளை பத்தி நான் கொஞ்சம் பெருமையா பேசுவேன். எதுவுமே தெரியாத ஒரு பர்சனை கூப்பிட்டு அவளை பத்தி பிரைஸ் பண்ணுன்னு சொன்னா நான் எப்படி பிரைஸ் பண்ண முடியும்னு கேட்பல மாட்டேல, கேட்போம். அப்ப அதே மாதிரிதான் பகவானை பிரைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன பிரைஸ் பண்றதுன்னு தெரியல நமக்கு இல்லையா. எப்படி சொல்லி பிரைஸ் பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணணும், அந்த பர்சனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் நீங்க வரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டா இருக்கணும், அவரை பத்தி என்ன பிரைஸ் பண்ணணும். இப்ப நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்க குருவை பத்தி ஒரு 4 வார்த்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்லயே உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிப்பீங்க, குருவை பத்தி என்ன சொல்லலாம், ஏது சொல்லலாம், திங்க் பண்ணாதான் உங்களால சொல்ல முடியும். திடீர்னு நீங்க என்ன சொல்லுன்னா கூட சொல்ல முடியாது. அப்ப பகவானை பிரைஸ் பண்ணணும்னா முதல்ல பகவானை தெரிஞ்சுக்கணும், தட் இஸ் நம்பர் 1. அப்புறம் பகவானை பத்தி அடிக்கடி திங்க் பண்ணணும் இல்லையா.
அவர் வந்து எப்படிப்பட்டவர் என்ன ஏது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி யோசிக்கணும். அப்புறம் சும்மாவே ஒரு பர்சனை ப்ரைஸ் பண்ணிடுவோமா? அவர் நமக்கு ஏதாவது பண்ணாதான் அவரை ப்ரைஸ் பண்ணுவோம். கரெக்டாக? நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க பாருங்க, அவ்வளோ நல்லா கொடுத்தாங்க, அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ நமக்கு ஏதாவது பண்ணதை நினைவுபடுத்தி ப்ரைஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்போ பகவான் நமக்கு பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி மைண்டுக்கு கொண்டு வந்து கிராட்டிடியூட் அப்படி சொல்றோம்ல, அந்த பகவானை எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கே, இல்லாததுக்கு பகவானை பிடிச்சி தாக்குவோம். காது இருக்கா, கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு கேட்டு பண்ணுவோம். பட் எனக்கு ஒன்று, நான் எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ காது கேட்கறது, கண்ணு தெரியறது, நடக்கிறோம், போகிறோம், வரோம், வீட்டில் படுத்து தூங்குறோம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு இல்லையா? அப்போ ஒரு நிமிஷமும் என்ன பண்ணணும், அந்த பகவானை அப்படியே அவரோட திருப்பி திருப்பி கொண்டு வந்து, பகவானே நீ எனக்கு இது கொடுத்துருக்க, சந்தோஷம், பகவானே நீ எனக்கு, அப்போ பகவானை ப்ரைஸ் பண்ணுன்னு சொன்னால் உங்களால் ப்ரைஸ் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து லௌகீகமாக என்னமோ ஒரு 5 நிமிஷம் பேச முடியும் ஜி இல்லையா? என்னை பற்றி பேசுனா ஒரு 2 நிமிஷம் பேச முடியும், 3 நிமிஷம் பேச முடியும். ஆனால் பகவானை வந்து த்ரூ அவுட்டு நான் நினைக்கணும். த்ரூ அவுட்டு நினச்சாதான் என்ன முக்கியமான கேரண்டி இருக்கு, லாஸ்ட் மினிட்ல நினைக்க முடியும் இல்லையா? இல்லாட்டி எனக்கு இப்போவே நான் நினைக்கலன்னா அப்போ எங்கே நினைக்கிறது இல்லையா? அதனால அதுக்காக இப்போவே நான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். அதனால இப்போ இருந்தே பகவானை நினைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த நிலையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்போ வந்து இங்கே வந்துடலாம், நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வந்துடலாம். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன், ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும்ன்ற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்லோகமாக நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. நான் தான் முதலே சொல்லிட்டேன், என்னது, எனக்கும் மடிப்பாக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற பந்தம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப நீண்ட நெடிய நாட்கள் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து நம்ம வந்து பகவான் கிருப்பையில் நம்ம வந்து இதை படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து முதல் சில ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம். அதில் வந்து 2வது ஸ்லோகத்தோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து கேட்டாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 2வது ஸ்லோகம் வந்து யஸ்ய திரவித வக்திராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே அப்படின்னு இந்த மந்திரம் வந்து, இந்த ஸ்லோகம் வந்து சொல்றது இல்லையா? அப்போ முதல் இதில் வந்து என்னது, சர்வ விக்னோபசாந்தையே, எனக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் எல்லாத்தையும் நீ போக்கணும்னு பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணும். அதோட கண்டினியூவேஷன்ல தான் இந்த இடத்துல விஸ்வக்சேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஸ்வக்சேனரை நம்ம வந்து நமஸ்காரம் பண்றோம். அந்த விஸ்வக்சேனர் யாரு அப்படின்னு சொன்னா விஷ்ணுவோட கமாண்டர், அந்த சேனாதிபதி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷ்ணுவுக்கு அவர் வந்து முக்கியமான ஒரு கமாண்டர். அவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம், யஸ்ய திரவித வக்திராத்யாக அப்படின்னு சொன்னா இந்த பெரிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை ஹெட் பண்ணக்கூடிய அந்த யானை முகத்தோனை அப்படின்னு ஒரு இடத்துல மீனிங் வருது, இன்னொரு இடத்துல சில வேற மீனிங் வருது. நம்ம இந்த மீனிங் எடுத்துக்கலாம். திரவித வக்திராத்யாக அப்படின்னு சொன்னா அந்த யானை முகம் கொண்ட அந்த இவரை வந்து நீ வந்து பாரிஷத்யா பரஷதம், இங்க கூடியிருக்கக்கூடிய எல்லாரையும் நீ வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு விக்னம் நிக்னந்தி, விக்னங்கள் இல்லாம நீ எதுவும் எப்படி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே, எப்பவுமே விக்னங்கள் இல்லாம நீ வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த விக்னங்களை ஹரணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகமாக தான் அந்த ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்லோகம். அடுத்தது வந்து நம்ம வைஷம்பாயன உவாச்ச போன வாரமே பார்த்துட்டோம் இல்லையா? என்னது, ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசக, அது வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ அந்த நீ வந்து அதாவது எல்லா தர்மங்களையும் சொல்லி முடிச்சப்புறம் கூட அவருக்கு வந்து சில முக்கியமான யுதிஷ்ட சாந்தனவம் புனரேவா பியபாஷத, எல்லாம் மிச்சம் வைக்காமல் எல்லா தர்மத்தையும் சொல்லி கொடுத்துட்டார் நம்ம பீஷ்மர். பட் அதுக்கப்புறமும் அவருக்கு வந்து கேட்கறதுக்கு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த யுதிஷ்டிர உவாச்ச, அதில் தான் வந்து நம்ம போன வாரம் வந்து நம்ம அந்த பீஷ்மரோட வார்த்தையில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால
நம்ம வந்து கொஞ்சம் குவிக்காக வந்து கிளாஸை வந்து எடுத்துன்னு போகணும் இல்லையா. அப்போ அதை வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெரி வெரி ஷ்ரூடு. நான் மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை வந்து கன் பாயிண்டில் வச்சு இதே நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னு கேட்பாங்க. அவ்வளோ ஷ்ரூடான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கணும் சரியா. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ணும்போது ஒருவேளை நான் மிஸ் பண்ணலாம். ஏன்னா நானும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது 1-2 எதாவது மிஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஜி இது எனக்கு இன்னொரு தடவை சொல்லிக் கொடுங்க, இல்லை இதை வந்து எனக்கு இந்த இடத்துல மிஸ் ஆன மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நானும் திருப்பி போய் கற்றுண்டு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் என்ன வேணால் தைரியமாக என்ன வேணால் கேட்கலாம். பட் என்னென்னா கிளாஸ் நடுவில் நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் முடிச்சுட்டு கேட்டோன்னா நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் சரியா. ஸோ அது வந்து ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து யுதிஷ்டிர உவாச்ச அப்படிங்கிறதுல நம்ம வந்து திருப்பி ஆரம்பிக்கணும் சரியா. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம், சேர்ந்தே சொல்லலாம், ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர்மானவா சுபம் கோதர் சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः கிம் ஜபன்முச்யதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தன கோதர்மஹ சரியா. ஏன்னா நம்ம தமிழ் எழுதும்போது கோ அப்படின்னு எழுதிடுவோம். அதனால கோதர்ம அப்படின்னு அதை வந்து நம்ம சொல்லி பழகணும். ஸோ இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி 6 கேள்விகளை யுதிஷ்டர் வந்து கேட்கிறார். அந்த 6 கேள்விக்கான பதில் தான் இந்த மொத்த சஹஸ்ரநாமமும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. அப்ப கிமேகம் தெய்வதம் லோகே இல்லையா, அப்படின்னா இந்த ஒன்றாகிய தெய்வம் எது அப்படின்றதான் வந்து முக்கியமான கேள்வி இல்லையா. ஒன்றாகிய தெய்வம் எது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்புறம் அது அடுத்தது என்னது, கிம்வாப்யேகம் பராயணம் அப்படின்னு சொன்னா, அந்த பராயணம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும் போது புகலிடம் அப்படின்னு அர்த்தம். பராயணம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா புகலிடம். எதை நான் புக வேண்டும், எது வந்து எனக்கு அல்டிமேட் இல்லையா, அது வந்து புகலிடம். அதுக்கப்புறம் வந்து ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயு மானவா சுபம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப யாரை துதித்து, ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த யாரை துதித்து மனிதர்கள் உயர்நிலை பெறுவார்கள், மானவா சுபம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து உயர்நிலை பெறுவார்கள். அது வந்து 3வது கேள்வி. 4வது கேள்வி வந்து இதுல 2 இருக்கு, ஸ்துவந்தக்கம் அர்ச்சந்த அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப ஸ்துவந்தக்கம் அப்படின்னா ஸ்துதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அர்ச்சித்து அப்படிங்கிறது இன்னொரு, அதுலயே 2 கேள்வி வந்து அடங்கியிருக்கு. யாரை ஸ்துதிப்பதினால் மனிதர்கள் வந்து மேலான நிலையை அடைகிறார்கள், யாரை அர்ச்சித்து அவர்கள் மேலான நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. அப்புறம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः, எந்த தர்மமானது எல்லா தர்மங்களினும் சிறந்த தர்மமாக கருதப்படுகிறது, இதுதான் சரியான தர்மம், இல்லை இதை விட கிரேட் அது தர்மம், அதை விட கிரேட் தர்மம் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா. அப்ப எல்லா தர்மத்தையும் விட மேலான தர்மம் எது அப்படிங்கிறது 5வது கேள்வி. 6வது கேள்வி கிம் ஜபன் முச்யதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். அப்ப இந்த பிறவியை பெற்ற இந்த ஜந்து வந்து இல்லையா, ஜந்து யாரு, நம்ம தான் வந்து ஜந்து, யாரை ஜபித்து இந்த பிறந்துழலும் தலையின்றி விடுபடுகிறார், இந்த நம்மளோட இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ல இருந்து எப்படி விடுபடுவது, அதுக்கு இந்த சம்சார பந்தத்திலிருந்து யாரை வந்து ஜபித்து நம்ம வந்து இந்த இதுல வந்து விடுபடணும் அப்படிங்கிற இந்த 6 கேள்வி வந்து அவர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதுல வந்து கிமேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு இருக்கு இல்லையா. யூஸ்வலா லோகே அப்படின்னு சொன்ன அர்த்தம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த இடத்துல லோகே அப்படின்றதுக்கு வந்து என்ன மீனிங் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களும் லோக்கியதா அனேன, அதாவது எனக்கு நிறைய படிச்சு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம், அதுதான் எனக்கு வந்து இந்த உலகத்தை டீல் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லையா. அப்ப லோகே அப்படின்னு சொல்லும் போது அந்த
14 வித்யாஸ்தானங்கள், அதுதான் வந்து லோகே அப்படின்னு சொல்லப்படுது. என்னது 14 வித்யாஸ்தானங்கள்? அந்த காலத்துல சதுர்தச வித்யா, அதுதான் அந்த காலத்துல படிச்சாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சயின்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது மாதிரி படிக்கிறோம். 11th 12th வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரிலாம் படிக்கிறோம்ல. அந்த காலத்தில் எதை படித்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சதுர்தச வித்யா இதுதான் படித்தாங்க. அந்த சதுர்தச வித்யா என்னென்னது அப்படின்னு சொன்னால் ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேதத்தை வந்து படிச்சுடுவான். ஓகே, அதுக்கப்புறம் 6 அங்கங்கள், வேதத்துக்கு வேத அங்கங்கள் 6 இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா சீக்ஷா, வியாக்கரண, நிருக்த, சந்தஸ், ஜோதிஷ, கல்ப அப்படின்னு சொல்லி இந்த 6ஐயும் அவ வந்து படிப்பா. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சீக்ஷா, சீக்ஷா முதல்ல 6ஐயும் சொல்லிட்டு பொறுமையா சொல்றேன். சீக்ஷா, வியாக்கரண, நிருக்த, சந்தஸ், ஜோதிஷ, கல்ப. 10 ஆயிடுதா? இது வரைக்கும் 10 ஆயிடுதா? ஸோ எல்லாம் எழுதிட்டலாம். சிக்ஷா, வியாக்கரண, நிருக்த, சந்தஸ், ஜோதிஷ, கல்ப. அதுக்கப்புறம் 10 ஆனதுக்கப்புறம் மிச்ச நாள் என்ன? மீமாம்சா, மீமாம்சா, நியாய, மீமாம்சா, நியாய, புராண, தர்மசாஸ்திரா, புராண, தர்மசாஸ்திரா. இப்போ இதுதான் வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த 14 அப்படின்னு சொல்லி அந்த இந்த 14ஐயும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது லோகே அப்படின்னு. இது மூலமா நான் எதை தெரிஞ்சுக்கிறேனோ அது வந்து 14. இன்னும் சில இடத்துல வந்து இன்னும் 4 கூட சேர்த்து எழுதிப்பா. என்னென்ன அப்படின்னு சொன்னா ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், காந்தர்வம், தனுர்வேதம், காந்தர்வம், தனுர்வேதம். இப்படி வந்து அஷ்டாதச வித்யா இருக்கு, சதுர்தச வித்யா இருக்கு. அப்ப அந்த காலத்துல குருகுலத்துக்கு போனீங்கன்னா இதை தான் சொல்லி கொடுப்பா. சொல்லி கொடுத்துட்டு எல்லா உண்மையும் சொல்லி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணுமோ படிங்கோ மேற்கொண்டு அப்படின்னு சொல்லி. அப்ப ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், காந்தர்வம், தனுர்வேதம். அப்ப இததான் லோகே. அப்ப நான் படிக்கக்கூடிய இந்த மொத்தத்திலையும் தெய்வமாக சொல்லக்கூடியது எது அப்படிங்கறத மீனிங் இல்லையா? ஒன்றாகிய தெய்வம் எது அப்படிங்கறத நம்ம மொட்டையா எழுதிட்டு இருப்போம். பட் நான் படிச்ச மொத்த சாஸ்திரத்திலையும் சொல்லக்கூடிய ஒன்றாகிய தெய்வம் எது அப்படிங்கறத லோகே அப்படின்ற வார்த்தை. அப்ப இதுதான் வந்து ஆழ்ந்து படிக்கணும். ஜெனரலா வந்து இந்த உலகத்துல அப்படின்னு நம்ம வந்து மீனிங் வந்து படிச்சிடுவோம். பட் நமக்கு இந்த மாதிரி குரு பரம்பரால தான் இந்த மாதிரி மீனிங் எல்லாம் கொடுத்து லோகே அப்படிங்கிறதுக்கு வந்து அதுல வந்து ரொம்ப அழகா வந்து லோகே கிம் ஏகம் தெய்வதம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து இந்த இடத்துல அந்த வித்யாஸ்தானங்களை தான் சொல்றது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்றான். அப்ப அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிம் லோகே கிம் ஏகம் பராயணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பராயணம் அப்படின்னு சொன்னா இது என்னது? நான் பிராபியம் ஸ்தானம், நான் அடைய வேண்டிய புகலிடம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அடைய வேண்டிய புகலிடம், இதை அடைஞ்சுட்டேன்னா நான் திருப்பி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு புகலிடம் இருக்கணும் இல்லையா? இப்ப வந்து எங்கெங்கேயோ நம்ம போயிட்டு போயிட்டு வந்துட்டு என்னது அபாடா வீட்டுக்கு வந்துட்டேன்னா நிம்மதி, என் வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் எப்படி வேணா கம்ஃபர்டபுளா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப அந்த வீடு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த வீட்டில் நீங்க எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அது மாதிரி மோட்ச நிலையில நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. அதனாலதான் தமிழ்ல வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷன்னு சொல்றோம். தமிழ்ல அதை சொல்லும் போது என்னது? அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு பேரு கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப வீடு பேரு அப்படின்னு சொல்லும் போது மோக்ஷம் அப்படின்னு அதோட மீனிங். அப்ப மோக்ஷம்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்படி உங்க வீட்டுல கம்ஃபர்டபுளா எந்த வித பிரச்சனையுமே இல்லாம என் வீடு நான் பாட்டு என் சுபாவத்துல எப்படி வேணா இருப்பேன் இல்லையா? அப்ப அது மாதிரி
உங்களோட சுயநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இந்த உடம்பை கொடுத்து இதுக்கு ஒரு பேரை கொடுத்து அதுக்குள்ளே உங்களை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது உங்களால் அக்செப்டே பண்ண முடியாமல் அப்பப்போ பிரச்சனை ஆகிட்டே இருக்குது இல்லையா? இதுவா நானுன்னு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. இது நீங்கள் கிடையாது. அதை உறுதியாக எடுத்துக்கோங்க. இந்த உடம்பு நீங்கள் கிடையாது, இந்த மனசு நீங்கள் கிடையாது, இந்த புத்தி நீங்கள் கிடையாது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஆத்ம சைத்தன்யம் தான் நீங்கள். அது நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ அதே மாதிரி உங்களிடமே உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இல்லாட்டி இன்னொருத்தங்க வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் கேட்டு பண்ணணும். அவள் என்னதான் என் வீடு மாதிரி பார்த்துக்கோ, என் வீடு மாதிரி நினச்சிக்கோ, உன் வீடு மாதிரி நினச்சிக்கோலாம் சொல்லுவா. ஆனால் எப்படி ஒன்று தொடணுன்னா பயம், ஒன்று கீழே போட்டு உடச்சிட்டோன்னா பயம் இல்லையா? எல்லாம் பயப்படுறோம்ல. அது மாதிரி இப்போ ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்குது? ஏன்னா வேறொரு வீட்டில் உங்களை உட்கார வச்சு இந்த வீடு உன்னோடதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் உங்களால் கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியல. அப்போ உண்மையான வீடு பேர் எது? மோட்சம்னா உண்மையான வீடு. அதுதான் நம்ம அடையணும். அப்போ இந்த இடத்துல உண்மையான புகலிடம் எது அப்படின்னு சொல்லும்போது என்னது? உண்மையான நீங்கள் அடைய வேண்டிய நிலை எது அப்படிங்கிறதான் லோகே கிம் ஏகம் பராயணம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் யாரை ஸ்துவந்தக, யாரை ஸ்துதித்து, யாரை அர்ச்சித்து, அதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? மாணவாக சுபம் பிராப்னுயக, யாரை அர்ச்சித்து அவன் சுப நிலையை அடைகிறான், அதாவது மங்களத்தை அடைகிறான் அப்படிங்கிறது. அப்புறம் கோதர்ம சர்வதர்மானம் அவெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா? கிம் ஜப்பன் அப்படின்னு சொன்னால் எந்த மந்திரத்தை நான் திருப்பி ஜபித்து இல்லையா? அதை எதை ஜபித்து நான் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டதும் நம்ம பீஷ்மர் என்ன பண்ணாரு? உடனே இதுக்கு தான்ப்பா என் உயிரையே நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். நீங்கள்லாம் என்ன இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் இவர் இன்னும் போகலையேன்னுலாம் நினச்சிட்டு இருப்பா இல்லையா? இவ்வளோ அம்பு படுக்கையில் படுத்துட்டு கூட அந்த உயிர் போலியே, இன்னும் அவர் நினைக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பா. ஆனால் அவருக்கு என்ன வேணும்? இதை சொல்றதுக்கு தான் தன் உயிரை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா? அவர் அதனால ஆரம்பிச்சிட்டார். என்ன சொன்னார்? சேர்ந்தே சொல்லலாம் எல்லாரும். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் स्तुवन्नाम सहस्रेण पुरुषश्च ततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिघो भवेत्. அது வரைக்கும் படிக்கலாம். அப்ப இதில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த 6 கேள்விக்கு பதிலாக இவர் ஒன்றொன்னா பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்கள் இல்லையா? அப்போ அதில் ஃபஸ்ட்டு எடுத்ததும் இப்போ நீங்கள் உங்களை 6 கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி எது தெரியுமா? நான் முதல்ல கேட்ட கேள்வி ஞாபகம் வராது, 6வது கேட்ட கேள்வி தான் ஞாபகம் வரும். ஏன்னா இம்மீடியட்டாக இருக்கிற கேள்வி அந்த கேள்வி இல்லையா? அப்போ அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த 6வது கேள்விக்கு பதில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? 6வது கேள்வி என்ன? யாரை நம்ம இந்த யாரை ஜபித்து இந்த ஜந்து அந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை ஆகிறான் அப்படிங்கிறதான் அந்த கேள்வி இல்லையா? அப்போ அதை இந்த பீஷ்மர் பதில் சொல்கிறார் அப்படிங்கிறதான் சொல்கிறது. அப்போ பீஷ்ம அப்படிங்கிறதுக்கே என்னது அப்படின்னு சொன்னால், அவர் அந்த பீஷ்மன்ற வார்த்தை எதிரிகளை அவர் பயமுறுத்தக்கூடியவர். அதனால தான் பீஷ்மர் அப்படின்னு அவருக்கு பேர் இல்லையா? என்னது? டெரர். ஒருத்தரை பார்த்தா டெரராக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பீஷ்மரை பார்த்தா டெரராக இருக்குமா எல்லாருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி அதுதான் பீஷ்மர்ன்ற வார்த்தைக்கே மீனிங் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவர் எக்ஸ்டர்னல் எனிமீஸ்க்கு மட்டும் டெரர் கிடையாது. என்னது? இன்டர்னலாக எனக்கு இருக்குல்ல எனிமி, என்னது? ராக துவேஷ காம குரோத, அது எல்லாத்தையும் ஜெயித்தவர் இல்லையா? அவர் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக கல்யாணமே பண்ணிக்காம காம குரோத, அவன் ஒன்று பண்ணும்போதும் எவ்வளோ கோவம் வந்திருக்கும் நமக்குலாம். வீட்டில் ஒன்றும் பண்ணிடக்கூடாது, உடனே சொல்லுன்னு கோவம் வருது. அந்த இவனோடையே இருக்கார் இல்லையா? அப்போ என்ன இவ்வளோ கோவம் வந்திருக்கணும் அவன் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும். ஆனால் காம குரோத லோப மோக மத மாத்சரியம் எல்லாத்தையும்
ஜெயித்தவர் அவர் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பீஷ்மர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யார் அந்த பகவான் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அப்ப ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம், அவரை தான் நீ என்ன பண்ணணும், ஸ்துவன் நாம. அப்ப நீ தான் அவரை வந்து தினமும் அவரை தான் நீ வந்து ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, நாம சஹஸ்ரேண புருஷஹ சததோதிதஹ அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் வந்து பகவானை நினைக்கணும் இல்லையா. அப்போ யார் அந்த பகவான் அப்படின்னு எனக்கு தெரியணும்னா, அந்த பகவான் எப்படிப்பட்டவராக இருக்காரு, ஜகத் பிரபும். அவர் வந்து இந்த உலகத்துக்கே பிரபுவாக இருக்கிறார். அதுதான் வந்து ஜகத் பிரபும். என்டையர் ஜகத்துக்கு என்னது, அவர் தான் பிரபு. அப்ப என்டையர் ஜகத்துக்கு பிரபுனா உங்களுக்கு மட்டும் என்னது, உங்களுக்கும் அவர் தான் பிரபு இல்லையா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்ப இது இயங்கிறதுன்னு சொன்னா அதுக்கு பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப இது இயங்கிறதுக்கும் பகவான் தான் காரணம். அப்ப எல்லாமே வந்து அந்த பகவான் உடையது தான், அதை தாண்டி ஒண்ணு கிடையாது. இப்ப நீங்க சொல்லும் போது ஈஸ்வரா அண்ட் அப்படின்ற வேர்டே வரக்கூடாது. எல்லாமே என்னது, வெறும் ஈஸ்வரா மட்டும்தான். ஈஸ்வரா அண்ட் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே ஈஸ்வரா மட்டும்தான். அப்ப அந்த ஜகத் பிரபும் அப்படின்னு சொல்லி அந்த பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப என்டையர் ஜகத்தை அவர் வந்து ஆள்கிறார் இல்லையா. அப்ப அந்த ஜகத் பிரபும் அப்படின்னு சொல்லி அவர் என்னது, இந்த மூவ் ஆகக்கூடிய மூவ் ஆகாத எல்லா மூவபிள் இம்மூவபிள் எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து பிரபுவாக இருக்கிறார். அல்டிமேட் பாஸ் அப்படி சொல்றோம்ல, அவர் தான் வந்து ஜகத் பிரபும். அப்புறம் என்னது, தேவதேவம் இல்லையா. தேவதேவம்னா என்னது, நீ வணங்கக்கூடிய எல்லா தேவதைக்கும் அவர்தான் பிரதான தேவதையாக இருக்கிறார் இல்லையா. அப்ப நீ வந்து நீ யாரை வணங்கினாலும் அது யாருக்கு போய் சேர்றது, அவருக்கு தான் போய் சேர்றது. கீதையெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா. அப்ப நீ எந்த தெய்வத்தை வேணா போய் வணங்கிக்கோ, ஏன் நோ ப்ராப்ளம். நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நான் தான் அதை ரிசீவ் பண்ணி நான் தான் உனக்கு அதோட பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்க நினைச்சுட்டு இருக்கோம்ல. நம்ம வந்து நம்மளோட சனி பகவான் இவரை வந்து வணங்கி எல்லாம் பண்றோன்னு, பட் இவருக்குமே அத்தாரிட்டி யாரு, அந்த பகவான் இல்லையா. அந்த பரமேஸ்வரன் ஜகத் பிரபு, அந்த தேவதேவ அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து எல்லாவற்றுக்குமே அதிஷ்டான தேவதையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொன்னோம். அப்ப பரமேஸ்வர தேவதேவ அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு, ஆமாஜி தோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் தான் ஜி, இந்த விஷ்ணு தான் ஜி அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள நீ தயவு செஞ்சு அதை ஒரு அடக்கிடாத இல்லையா. இவரும் பகவான் தான், இவரை பகவான் இல்லைன்னு நம்ம சொல்லலை, பட் இவர் மட்டும் பகவான்னு நீ கன்ஃபியூஸ் ஆகாதே. எப்படிப்பட்டது, அனந்தம் எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவர், லிமிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர். அப்ப இருப்பது அனைத்தும் இறைவன் இல்லையா. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதை மட்டும் நான் பகவானா பார்ப்பேன், மற்றது எதுவும் பகவானா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும், என்னை இத்தினூண்டுக்குள்ள போட்டு வச்சு அந்த அவ்வளோ பெரிய பகவானை இத்தினூண்டுக்குள்ள போட்டு வச்சு அதை மட்டும்தான் நான் வந்து சுகிப்பேன்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும். அதனால அனந்தம். அப்புறம் புருஷோத்தம அப்படின்னா என்ன அர்த்தம், உத்தம புருஷ இல்லையா. உத்தம புருஷ, உத்கிருஷ்ட, அவர் வந்து கிரேட்டஸ்ட் பகவான் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து க்ஷர புருஷ அக்ஷர புருஷ அப்படின்னு சொல்லி நம்ம 15th சாப்டர் கீதாலெல்லாம் வந்து படிச்சிருக்கோம். இங்கே படித்த பகவத்கீதா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து தெரியும் இல்லையா. இப்போ ஷர புருஷ அக்ஷர புருஷத்தை அப்பாற்பட்ட உத்தம புருஷ அப்படின்னு சொல்லி காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத வந்து புருஷோத்தம அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அவரை சதத உத்திதஹ புருஷ புருஷ புருஷஹ. அப்ப இந்த ஹியூமன் பீயிங், இந்த புருஷங்கிறது யாரு, இந்த யார் வந்து இந்த ஹியூமன் பீயிங்கோ அவன் என்ன பண்றான், ஸ்துவன் நாம சஹஸ்ரேண, அவன் என்ன பண்றான், அந்த 1000 நாமங்கள் மூலமாக அவன் வந்து அந்த பகவானை அவன் வந்து வணங்குகிறான். அப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற விதமா
நாம சஹஸ்ரேன ஸ்துவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவரை பிரைஸ் பண்றது மூலமாக. அப்ப அவன் வந்து சதத உத்திதஹ புருஷஹ அப்படின்னு சொன்னா, இந்த சதத உத்திதஹ அப்படின்னா சததனா எப்போ? எப்பவுமே, உத்திதஹ எப்பவுமே கமிட்டடா இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் பீயிங். அதுதான் வந்து கடைசி லைனுக்கு அந்த புருஷர் சததோத்திதஹ அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப சதத உத்திதஹ புருஷஹ எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய, கமிட்டடா இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் பீயிங் வந்து நாம சஹஸ்ரேன ஸ்துவன், இந்த 1000 நாமங்களை ஜபிப்பது மூலமாக பகவானை பிரைஸ் பண்றார் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றது. அப்ப அதை சொல்லிட்டு அந்த ஈஸ்வராவை நம்ம புரிஞ்சுட்டாதான் பண்ண முடியும். இல்லாட்டி எனக்கு வந்து இப்போ அந்த 1000 நாமத்தை சொல்லுன்னா நம்மளும் தான் சொல்கிறோம் இல்லையா? ஆமாம் ஜி, டெய்லியும் நான் வந்து அப்படியே ஆரம்பித்தேன்னா ஜெட்டு வேக ஸ்பீடில் இங்கே தான் வந்து பொறுமையாக சொல்லியிருக்கோம். இன்றைக்கி 1/2 மணி நேரத்துக்கு மேலே சொல்லியிருக்கோம். வீட்டில் சொல்லும் போது எப்படி கிடு கிடு கிடுன்னு சொல்லி 15 மினிட்ஸ் நான் வந்து அப்படியே கடன்னு சொல்லி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் மீனிங்கும் தெரியாது. சும்மா அந்த வார்த்தையை நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு வேர்டும் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் போய் தினமும் படிப்பீங்களா விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்போ இந்த ஸ்லோகம் எனக்கு புரிஞ்சுதா, அது வரைக்கும் சொல்லி கொடுத்த வரைக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சரியா? இல்லாட்டி அந்த ரெஃபரன்ஸை எடுத்து கேட்கணும். இல்லாட்டி என்கிட்ட ஜி இதுக்கு என்ன சொன்னீங்க எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு கேட்கலாம். அதுவும் வந்து அலவுட். ஸோ அப்படி வந்து இந்த ஈஸ்வரா, அந்த ஈஸ்வராவை நான் வந்து ஸ்துதிக்கணும். இல்லாட்டி என்னுடைய ஜபம் எப்படி இருக்கும்? ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம சொன்னோம்ல, அந்த டிரைவர் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போன கிளாஸில் சொன்னோம்ல, எப்படி அந்த பெரிய கணித மேதை ராமானுஜத்தை அவரோட டிரைவர் வந்து ப்ரைஸ் பண்ணாராம். எப்படி ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு? ஏதாவது மேக்ஸை பற்றி தெரியுமா? தெரியாது. அவர் எப்படி அவருக்கு வந்து அதெல்லாம் இருக்குமோ தெரியாது. ஏன்னா வந்து ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ரொம்ப படித்தவர்னு, அதனால் நீங்கள் ரொம்ப படித்தவர், பெரிய ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது மாதிரி நம்மளோடது இல்லாமல் பகவானே வந்து ப்ரைஸ் பண்ணும்போது ஆஹா 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 அப்படின்னு புரிஞ்சுண்டு ப்ரைஸ் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம வரணும் இல்லையா? அதுதான் வந்து நம்மளுடைய கோல். அப்புறம் என்னது? தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷம் அவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச எஜமானஸ் தமேவச்ச அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லோகம் இல்லையா? அதில் என்னது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி எதை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், 4வது நமக்கு கேட்ட 4வது கேள்வியை பதில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஆமாம் ஜி, 4வது கேள்வி என்ன ஜி? எனக்கு வந்து தெரியலையே ஜி அப்படின்னா, யாரை அர்ச்சித்து மனிதர்கள் மேலான நிலையை அடைகிறார்கள்? அப்போ யாரை அர்ச்சித்து, அதுதான் வந்து தமேவ சார்ச்சயன் இல்லையா? தமேவ ச அர்ச்சயன், இந்த பகவானை தான். எப்படிப்பட்ட பகவான? முன்னாடி சொன்னோம் இல்லையா? என்ன பகவான? இந்த ஜெகத் பிரபுவா இருக்கக்கூடிய, தேவதேவமா இருக்கக்கூடிய, அனந்தமா இருக்கக்கூடிய, புருஷோத்தமனா இருக்கக்கூடிய அந்த பகவானை அர்ச்சனை செய்து இல்லையா? அது எப்படி? நித்தியம் பக்தியா. எப்படி பண்ணணும்? நித்தியம் பக்தியோட பண்ணணும். சும்மா வந்து பண்ணக்கூடாது. அந்த எப்படிப்பட்ட அந்த பகவானா இருக்காரு அவரு அப்படின்னு சொன்னா, அவ்யய புருஷ இல்லையா? புருஷம் அவ்யயம் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷம் அவ்யயம் அப்படின்னு சொன்னா அவரை வந்து நீங்க டிவைடு பண்ணக்கூடாது. நான் இப்ப சொன்னேன்ல, இதுக்குள்ள அடக்கிடாதீங்கோ அந்த பகவானை, இந்த இத்தனோண்டு உருவத்துக்குள்ள பகவானை அடக்கிடாதீங்கோ. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை ஜி இதுக்குள்ளே அடக்கலை ஜி, ஆனால் நான் வந்து இந்த இதுக்கெல்லாம் போயிருந்தேன் ஜி, அது என்னது நம்ம குருக்ஷேத்ரா போயிருந்தேன் ஜி, அங்கே விஸ்வரூபமாக பகவானை பார்த்தேன் ஜி, அப்போ அந்த விஸ்வரூபத்துக்குள்ளே நான் அடக்கிடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அதுவும் என்னது? சின்ன எறும்புக்குள்ளே கொண்டு போய் போட்ட மாதிரி தான் அதுவும் இல்லையா? அதனால இதை வந்து எப்படி இந்த அவ்யய புருஷ அப்படின்னு சொன்னால் அவரை நீ எங்கேயுமே வந்து எவர் ஃபுல் அவரை வந்து டிவைடு பண்ணிடாதே அப்படிங்கிறது தான் அவ்யய புருஷ. அப்புறம் அவர் என்னது? அவர் வந்து மாறவே மாட்டார், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர். அதனால தான் நம்ம வந்து பகவானை வந்து ஒரே மாதிரி செதுக்கி நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக பகவானை ஒரே மாதிரி பார்க்குறோம் இல்லையா? அந்த பகவானை நம்ம வந்து எதுவுமே மாற்றுறது கிடையாது. நம்ம எப்படி பிரதிஷ்டை பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த பகவானை வந்து
அதுக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த பகவானை வந்து மாற்ற மாட்டோம். நம்ம இது மாதிரி அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போ மாறாதவர் அப்படிங்கிறதுக்கு தான் என்னது நிர்விகாரக அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. அப்போ விகாரம் கிடையாது, விநாசமும் கிடையாது, விக்ரிய ரஹிதக, அவரை வந்து நீ வந்து மாற்றவே முடியாது, மாறுதலுக்கு உட்படாதவர். தமேவச்ச அர்ச்சயன் நித்தியம், அவரை தான் நீ அர்ச்சிக்க வேண்டும். எப்படி அர்ச்சிக்கணும் நான் அவரை அப்படின்னு சொன்னா தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ஷ அப்படின்னு இருக்கா. அப்ப நான் என்ன அர்த்தம், எனக்கு வந்து 3 நிலைகள்ல நீ அவரை அர்ச்சிக்கணும். எப்படி அர்ச்சிக்கணும், காய்க வாச்சிக்க மானசீக. அப்ப அது 3மே அதுதான் இந்த இடத்துல தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ஷ. அது வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. தியாயன்னா மானசீக, ஸ்துவன்னா வாச்சிக்க, நமஸ்யம்ஷ அப்படின்னா நான் வந்து காய்க. அதை வந்து நம்ம யூஸ்வலாக சொல்லும்போது காய்க வாச்சிக்க மானசீக அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த பகவானை ஸ்துவன், அதை வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணணும், நான் வந்து எப்போவுமே பகவானை வந்து இது பண்ணணும் இல்லையா. அப்படி வந்து நான் பகவானை ப்ரைஸ் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காய்க கர்மத்து மூலமாக பண்ணலாம். காய்க கர்மம்னா என்னது, என்னுடைய உடலால் நான் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பகவானுக்கு இப்போ நம்ம சொல்லும் போதே என்ன பண்ணுறோம், உடலை யூஸ் பண்ணுறோமா இல்லையா. உடலையும் அந்த இடத்துல காய்க்க அதை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. வெறும் நான் இது பண்ணுறது மட்டும் கிடையாது, நான் ஸ்லோகங்கள் சொல்லும் போதே அந்த இடத்துல காய்க்க அதுவும் வந்து யூஸ் ஆகுது இல்லையா. அப்போ அப்படி பண்ணலாம். இன்கேஸ் வந்து இப்போ நிறைய ஹோமங்கள் அப்புறம் வந்து ஸ்ரீருத்ரம் எல்லாம் வந்து சொல்வா. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த 60 வயசு 70 வயசு அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த அதிருத்ரம் மகாருத்ரம் அதெல்லாம் வந்து பண்ணுவா இல்லை. அப்போ வந்து அந்த பர்சனால் ஃபுல்லாக அவ்வளோ நேரம் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுவா, ஒரு 11 பேரையோ இல்லை 27 பேரையோ உட்கார வச்சு அந்த ருத்ரத்தை வந்து அவர் பாராயணம் பண்ணி அவர் வந்து கேட்பார். அப்போ அதுவும் காய்க கர்மால தான் வரும். அவர் சொல்லலைன்னா கூட அவர் எஜமானனா அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தரை சொல்ல வைக்கிறார். அதனால அந்த இடத்துல காய்க கர்மாவாக தான் வரும். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஹோமம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் வந்து கிளம்பி நீங்கள் போயிடலாம், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். கணபதி ஹோமமோ நவகிரக ஹோமமோ பண்ணும்போது 10 நிமிஷம் சங்கல்பத்துக்கு உட்காந்துருப்பீங்க. அப்புறம் எந்திரிச்சு நீங்கள் போனீங்க, அவரே எல்லா பூஜையும் அந்த ஹோமத்துக்கான விஷயங்கள்லாம் பண்ணிடுவார். பண்ணிட்டு அவர் வந்து தட்சிணை வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியமெல்லாம் யாருக்கு, உங்களுக்கு தான் அந்த புண்ணியம். எஜமானன் நீங்கள் தான், உங்களுக்கு தான் புண்ணியம். அதே மாதிரி இந்த அதிருத்ரம் மகாருத்ரம் எல்லாம் பண்ணும்போது உங்களால் அவ்வளோ நேரம் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் யாரையாவது இது பண்ணி சொல்ல வச்சா கூட அது காய்க கர்மாவுக்கு கீழே தான் வரும். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்புறம் நமஸ்யன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து நமஸ்காரம் பண்ணுறதும் காய்க கர்மம். அது வந்து என்னது, நான் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறேன் இல்லையா. அதில் வந்து என்னது, என்னுடைய அஷ்ட அங்கங்கள் வந்து ஆண்கள் நமஸ்காரம் பண்ணும்போது அத்தனை அங்கங்களும் வாழ்ந்து வந்து வரும் இல்லையா. ஹெட்டு, செஸ்ட்டு, ஸ்டொமக்கு, அப்புறம் கை 2, முட்டி 2, கால் 2 அப்படின்னு சொல்லி 8 அங்கங்கள் வந்து அவங்கள வரும். லேடிஸ் நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு வந்து வயிறும் இதுவும் கிடையாது, பஞ்ச அங்கங்கள் மட்டும்தான் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து காய்கத்துக்கு கீழே வரக்கூடியது. அப்புறம் வாச்சிக்கத்துக்கு என்னது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாச்சிக்கத்தில் பகவானோடைய நம்ம வந்து பாராயணம் பண்ணுறது அதெல்லாமே வந்து வாச்சிக்கத்துக்கு கீழே வரும். இதையும் வந்து நம்ம யாரையாவது வச்சு கூட பாராயணம் பண்ணலாம். காய்கத்தை சொல்கிற மாதிரி இதுக்கும் வந்து நம்ம வந்து இன்னொரு பர்சனை கூட வச்சு வந்து நம்மளால வாச்சிக்க கர்மாவானது பண்ணலாம். அந்த புராணங்கள் இதிகாசங்கள் அதெல்லாம் நம்ம வந்து கேட்டு இது பண்ணுறோம்ல, அதெல்லாம் கூட வந்து இதில் வந்து சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து மானச கர்மா. மானச கர்மா மட்டும் யாரையும் வச்சு பண்ண முடியாது. என்னது, நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் வந்து கொண்டு வரணும் இல்லையா. மற்றதுக்கெல்லாம் எஜமானன் வச்சு எப்படியாவது வந்து நம்ம வந்து பண்ணலாம். பட் இது வந்து மானசீக கர்மா வந்து இன்னொரு பர்சனை நான் நினைக்க முடியல நீ நினை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அது வந்து இது இல்லையா. அப்போ மானச பூஜை. அப்போ இதெல்லாமே வந்து பண்ணி நீ வந்து என்ன பண்ணணும், அந்த உனக்கு வந்து அந்த திருஷ்ட பலனாக மனநிறைவு கிடைக்கும்.
அதிர்ஷ்ட பலனாக புண்ணியம் கிடைக்கும் இல்லையா. அப்படி சொல்லி இப்படி பண்றவனுக்கு என்ன நடக்குமா, சர்வ துக்கா திகோ பவேத் அப்படின்னு இருக்கு. ஜி இல்ல ஜி, சர்வ துக்கா திகோ பவேத் அப்படிங்கிறது இதுல வருதா, இல்ல ஜி எஜமான ஸ்தமே வச்ச தான் ஜி வருது அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப எஜமான ஸ்தமே வச்ச அப்படின்னு சொன்னதுதான் நம்ம வந்து அப்படி கூட நீ வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்படி நீ பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து சர்வதிக்கா திகோ பவேத் அப்படின்னு அந்த இடத்துல ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் ஆட் பண்ணிக்கிறோம்னா, இப்படி எல்லாம் ஒருத்தன் காய்க வாச்சிக்க மானசத்தில் பண்றது மூலமா அடுத்த ஸ்லோகத்தில் படித்தோம்ல என்னது, சர்வதுக்கா திகோ பவேத்னு, அதை அவன் கடக்கிறான், மற்ற அவனுடைய துக்கங்கள்ல இருந்து அவன் கடக்கிறான்றது இந்த ஸ்லோகத்திலையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதோட கண்டினியூஷனா அந்த ஸ்லோகம் இருக்கு, அநாதி நிதனம் விஷ்ணும்னு எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அதை தான் முடிவாக நம்ம வந்து முடிச்சு சொன்னோம். ஸோ அதை வந்து இந்த ஸ்லோகத்துக்கும் உன்னுடைய துக்கத்திலிருந்து நீ விடுபடலாம்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொன்னது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அநாதி நிதனம் விஷ்ணும் அப்படின்ற ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.